எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 5th ஃபேஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இருந்து 5th ஃபேஸ் வந்திருக்கோம். 5th வீக் ஆக்சுவலி இது. லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டினியூ பண்ணலாமா? பண்ணலாம். ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ண மட்டும் போதாது, ஆக்ஷன்ல ஈடுபடுங்க. ஐ மீன் ரெகுலரா லேர்ன் பண்ணுங்க. அதுல மட்டும்தான் உங்களோட சக்சஸ் ஒடிஞ்சு. நீங்க ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்கீங்கன்னா அது கண்டினியூ பண்ணணும்னா பண்ணுங்க. இல்ல நான் ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல் பர்சனா தான் இருக்கேன்னா உங்களோட பசங்க பண்ணும்ல. ஸோ டூ கண்டினியூ லேர்னிங். டெய்லி லேர்ன் பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க லேர்ன் பண்றது. ஓகே, போலாமா? ஃபைன். 41 to 50 கொஸ்டின் இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, 41st கொஸ்டின். ஓகே, இப்போ உங்க லைஃப்ல உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்குல்ல, அது என்னதுங்க? பெயினா? வலியா உங்களை கஷ்டப்படுத்துது? வலிங்கிறது கஷ்டப்படுத்தாது. எது கஷ்டப்படுத்துதுன்னா உங்களோட வாழ்க்கையோடைய சிக்கல்கள் இருக்குல்ல, ப்ராப்ளம்ஸ், அதுதான் உங்களை கஷ்டப்படுது. சோ நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா வலிதான் பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். வலி பிரச்சனை கிடையாது. வலி என்னது? பிரச்சனையோட விளைவுதான் வலி. ஓகேவா? சோ வலி நீங்க பிரச்சனைன்னு நினைச்சீங்கன்னா உங்களால அந்த ப்ராப்ளத்துல இருந்து, அந்த பிரச்சனையில இருந்து எப்பயுமே வெளியே வர முடியாது. ஏன்னா வலிங்கிறது பிரச்சனை கிடையாது. வலி பிரச்சனையோட விளைவு. ஓகேவா? சோ வலி என்னது, பிரச்சனை என்னதுன்னு கண்டுபிடிங்க. முதல்ல எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள். இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கலாம். என்ன ப்ராப்ளம் சொல்லலாம்? என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல, என்னால ஃபோக்கஸ்டா என்னால வேலை பண்ண முடியல, படிக்க முடியல. ஓகேவா? அப்படின்னு வச்சுக்கலாம். இது ப்ராப்ளமா பெயினா? இது பெயின், இது ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? ப்ராப்ளம் என்னதுன்னா எதுக்காக உங்களால அந்த ஃபோக்கஸ் பண்ண முடியல, எதுக்காக அந்த ப்ராப்ளம், அந்த பெயினை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட பர்பஸ் தெரியல. நீங்க எதுக்கு அந்த வேலையை பண்ணணும் அப்படிங்கிற கரெக்டான ரீசன் உங்களுக்கு தெரியல. மேபி அந்த வேலை நீங்க உங்களுக்காக பண்ணாம அடுத்தவங்களுக்காக பண்றதா இருக்கலாம், பிடிச்சு பண்ணாததா இருக்கலாம். ஓகேவா? சோ ஒரு வேலையை பிடிச்சு பண்ணுங்க, உங்களுக்காக பண்ணுங்க, ரீசனோட பண்ணுங்க. அப்ப எப்படி உங்களுக்கு ஃபோக்கஸ் போகுதுன்னு பாக்கலாம். ஓகேவா? சோ ஃபோக்கஸ் போறது, கான்சென்ட்ரேட் இல்லாம இருக்கிறது ப்ராப்ளம் இல்ல, அது பெயின். சோ ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிங்க. பெயின் ஆட்டோமேட்டிக்கா ரிசால்வ் ஆகும். நீங்க பெயின்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்க, நான் எப்படி ஃபோக்கஸ் கொண்டு வரது, எப்படி கான்சென்ட்ரேஷன் கொண்டு வரது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அது போயிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும். ஐ மீன் நெக்ஸ்ட் பெயின் வரும். என்ன பெயின் வரலாம்? ப்ரோகாஸ்டினேட் பண்றது. ஒரு விஷயத்த பண்றதுக்கு தயங்குறது, தாமதப்படுத்துறது கூட ஒரு பெயின் தான். புரியுதுங்களா? நீங்க ப்ராப்ளத்துல ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும். சொல்யூஷன் கிடைச்சிச்சுன்னா அந்த இடத்துல வலியே இருக்காது. சோ எப்பவுமே சிக்கலை எப்படி தீர்க்கிறதுன்னு யோசிங்க, வலியை எப்படி குறைக்கிறதுன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா வலி ஒண்ணு போச்சுன்னா இன்னொன்னு வரும். சோ ஒரு ப்ராப்ளத்தை எடுத்துக்கோங்க, அதை கம்ப்ளீட்டா லைஃப்ல விட்டு எடுத்து விட்டுருங்க. ஓகே, ஜாலியா வாழணும், சந்தோஷமா வாழணும்ல ட்ரை பண்ணுங்க. புரிஞ்சுக்கோங்க வலி அண்ட் சிக்கலோட டிஃபரன்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. எல்லா விஷயத்திலுமே அப்ளை பண்ணுங்க, லைஃப் சூப்பரா இருக்கும். ஓகே ஓகே. செகண்ட் கொஸ்டின், உங்களோட மைண்ட் செட்டோட டைப் என்ன? ஐ மீன் நீங்க என்ன விதமான மைண்ட் செட்? நீங்க புவர் மைண்ட் செட்டா, குறுகிய மனப்பான்மை கொண்டவங்களா, இல்லைன்னா ஆரோக்கியமான மனப்பான்மை கொண்டவங்களான்னு பாக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள். நான் இதை பத்தி நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். நீங்க பாக்கலன்னா இந்த பதிவு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறதுனா ஈஸியா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, பூட்டு இருக்கு, லாக், சாவி இருக்கு, கீ. ஓகே, 2 இருக்கு. எப்போ அந்த பூட்டு ஓபன் ஆகும்? அதற்கான கரெக்டான சாவி போட்டா தானே ஓபன் ஆகும். பூட்டுங்கிறது தான் growth மைண்ட் செட், உங்களோட ஆரோக்கியமான மனப்பான்மைன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஆரோக்கியமான மனப்பான்மைய நம்ம அதான் பூட்டு. அதை நீங்க ஓபன் பண்ணி உங்களோட ஆரோக்கியமான வீட்டுக்குள்ள போகணும். அதுதான் உங்களோட லைஃபை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா கரெக்டான சாவி வேணுமா? அந்த கரெக்டான சாவி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எமோஷன்ஸுங்க. உங்களோட ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, நீங்க என்னென்ன உணர்வுகள் கொண்டு வரீங்க எவ்ரிடே லைஃப்ல, டெய்லி லைஃப்ல என்னென்ன உணர்ச்சிகள் உங்களுக்கு வருது? கோவப்படுறீங்களா, நிறைய சிரிக்கிறீங்களா, இல்லைன்னா பயப்படுறீங்களா, இல்ல என்ன மாதிரியான உணர்வுகள் அதிகமா வருது உங்களுக்கு? செக் பண்ணுங்க. கோவப்படுறீங்க, பயப்படுறீங்க, பதட்டமாக்குறீங்க, நிறைய உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கு, டெய்லி பிபி டேப்லெட் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கியமான மனசு இல்லைங்க, குறுகிய மனப்பான்மையுடையவரா இருக்கீங்க. அப்படி இருக்காதீங்க. சோ இருக்காதீங்க கூட நெக்ஸ்ட் கொஸ்டின் தான். நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம்ல என்ன மனப்பான்மைன்னு. சோ அப்படி இல்ல, இந்த ரீசன் எல்லாமே உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க குறுகிய மனப்பான்மை கொண்டவரா இருக்கீங்க. அதுல இருந்து முதல்ல என்ன மனப்பான்மைன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல, இப்ப குறுகிய மனப்பான்மையா இருந்தா எப்படி அதை ஆரோக்கியமான மனப்பான்மையா மாத்தணுங்கிறது உங்களுக்கு தெரியும், நம்மளோட கொஸ்டின்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா. சோ நெக்ஸ்ட் என்ன ஆக்ஷன் பண்ணணுமோ முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணிட்டு ஆக்ஷன் பண்ணுங்க. ஆக்ஷன் பண்ணுங்கன்னா நடிக்கிறது கிடையாது, செயல்படுத்துங்க.
லைஃப்ல தொடர்ந்து செயல்படுத்துவோம். ஓகேங்களா? ஃபைன். தேர்ட் கொஸ்டின், எப்படி வந்து நான் ரொம்ப செந்தமிழ்ல பேசணும்னா எப்படி உருப்படாம போறது அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லைன்னா எப்படி வந்து ஒரு ஒரு திறனை வளர்த்துக்காம இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உதவிகரமா இருக்கக்கூடிய ஒரு 3 டிப்ஸை மட்டும் சொல்றேன். எப்படி ஒரு வேலையை செஞ்சா 3 விஷயத்த பண்ணா நம்மளோட லைஃப்ல வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே வராம எதுவுமே கத்துக்காம நம்ம உருப்படாம போறதுன்னு கத்துக்கலாம். ஏன் நான் இதை சொல்றேன்னா, நான் நெகட்டிவா பேசலைங்க. எப்பவுமே லைஃப்ல வந்து ஒரு விஷயத்த உங்களுக்கு என்ன விஷயம் உங்களுக்கு தெரியுதோ அதை விட எந்த விஷயம் உங்களுக்கு தெரியலையோ எந்த விஷயம் உங்களுக்கு தெரியலையோ அதை முதல்ல கத்துக்கோ. ஐ மீன், இப்போ உங்களுக்கு வந்து எது நல்லது எது கெட்டதுங்கிறது கத்துக்கணுமா? எல்லாருமே எது நல்லது எது கெட்டதுன்னு கத்துக்கணும். எது நல்லதுன்னு கத்துக்கிறதுக்கு முன்னாடி எது கெட்டதுன்னு கத்துக்கணும். ஏன்னா நீங்க நல்லது பண்ணலாலும் பரவாயில்ல, கெட்டது பண்ணாம இருக்கணும்ல. உங்களுக்கும் அது பாதிப்பு வரக்கூடாது, அடுத்தவங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது. சோ எப்பவுமே வந்து உங்களுக்கு என்ன தெரியும்னு பாக்குறத விட என்ன தெரியாது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களால லேர்ன் பண்ண முடியும் பெட்டரா, கரெக்டா. ஓகேவா? சோ எப்படி உருப்படாம போறதுங்கிறதுல 3 விதமான டிப்ஸ் இருக்கு. 3 டிப்ஸ் இருக்கு, சிம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்க எப்பவுமே யார்கிட்டயுமே சப்போர்ட் கேட்டதே இல்லையா? எல்லாமே நீங்களே பண்ணிப்பீங்க, உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கே தெரியும். இல்ல யாராச்சும் என்கிட்ட வந்து நீங்களே சப்போர்ட் பண்ணீங்களான்னு ரொம்ப என்ன கம்பல் பண்ணா மட்டும்தான் ஏத்துப்பேன். அது வரைக்கும் நான் யார்கிட்டயுமே சப்போர்ட் போய் நிக்க மாட்டேன். சப்போர்ட் நானும் போய் நிக்க மாட்டேன், சப்போர்ட்டும் போய் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா? ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். உங்களுக்கு நீங்க வந்து லைஃப்ல வந்து எதுவுமே பண்ணாம போறது. செகண்ட் பாயிண்ட் என்னதுன்னா, நீங்க என்ன மாதிரியான பர்சன்? நான் யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டேங்க. இது மாதிரி எல்லாம் இப்ப நான் பேசிட்டு இருக்கிற மாதிரிலாம் நான் பேசவே மாட்டேங்க. ரொம்ப சைலண்டா இருப்பேங்க. இன்னும் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், நான் என்னோட க்ளோஸ் பீப்புள் கிட்ட கூட நான் இப்படி எல்லாம் பேச மாட்டேங்க. நான் அமைதியா தான் இருப்பேன், பேசவே மாட்டேன். ஈவன் பேசுற இடத்துல கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா? அப்படின்னா நீங்க லைஃப்ல உருப்படாம போறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குங்க. பேசுங்க. எங்க பேசணுமோ அங்க பேசுங்க. எங்க பேச வேணாமோ அங்க சைலண்டா இருங்க. அது பெரிய கலை, தெரியுமா? கத்துக்கோங்க. எல்லா இடத்துலயுமே நீங்க சைலண்டா இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, யாருக்கு என்ன ஆகும்னு தெரியல, நம்ம லைஃபோட மீனிங் வந்து குறைஞ்சிட்டே வந்துடும். அது தேவையில்லை. ஓகேவா? எங்க பேசணுமோ பேசுங்க, உங்ககிட்ட நிறைய பேசுங்க. ஓகே, யா. தேர்ட் ஒன், எது ரொம்ப யூஸ் ஆகும்னா, ஓப்பன் மைண்டடா இல்லாம இருக்குது. ஓப்பன் மைண்டட்னா என்ன? அது செகண்ட் கொஸ்டினோட கொஞ்சம் ரிலேட் ஆகும். செகண்ட் டிப்ஸோட ஆக்சுவலி ரிலேட் ஆகும். என்னதுன்னா, என்ன வேணா நடக்கட்டும், என் உள்ள நிறைய இருக்கு, நான் சொல்றதுக்கு நிறைய இருக்கு. ஒருத்தங்கிட்ட டிப்ஸ் கொடுக்கவோ இல்ல ஒருத்தங்கிட்ட ஹெல்ப் கேட்கவோ இல்ல ஹெல்ப் பண்ணவோ நிறைய இருக்கு. பட் நான் அதை ஷேரே பண்ணல, நான் மனசுலயே வச்சிருக்கேன். ஓகேவா? என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். அது நான் மனசுலயே வச்சுட்டு இருந்தேன்னா என்ன யூஸ் இருக்கு? யாருக்குமே யூஸ் இல்லை. எனக்கும் யூஸ் இல்லை, உங்களுக்கும் யூஸ் இல்லை. கரெக்டா? சோ ஓப்பன் மைண்டடா இருங்க. ஒரு விஷயத்த சொல்லணும்னா தைரியமா சொல்லுங்க. மறைச்சு எதுவும் ஆக போறது இல்லை. எதையும் நீங்க மறைக்கவும் முடியாது, அவசியமும் இல்லை. 4 பேருக்கு யூஸ் ஆகும்னா அதை சொல்லி பழகுங்க. ஓகேவா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா உங்க மைண்ட ஓப்பன் மைண்டடா வச்சிருக்கணும். ஓப்பன் மைண்டடா வச்சிருந்தா மட்டும்தான் உங்களால லேர்னும் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம வீடியோஸ் எல்லாராலையும் பார்த்து ஃபாலோ பண்ண முடியாது, நான் ஆல்ரெடி சொல்லி. ஓப்பன் மைண்டடா இருக்கவங்களாலதான் அது முடியும். சோ இந்த 3 விஷயம் நீங்க பண்ணலன்னா உருப்படாம போறதுக்கு எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்கீங்க லைஃப்ல. சோ இதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்ல விரும்பல, நீங்களே பாத்துக்கோங்க. ஓகே, ஃபைன். ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். எப்படி வந்து நம்மளோட ப்ரொஃபஷனல் லைஃபோட சக்சஸ் இருக்குல்ல, எப்படி நம்மளோட வேலையா இருக்கட்டும், நம்மளோட கெரியரா இருக்கட்டும், நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கேன், கெரியரா இருக்கட்டும், எப்படி வந்து நம்மளோட ப்ரொஃபஷனல் லைஃபோட சக்சஸுக்கு வந்து எப்படி நம்மளோட மைண்ட் செட் ரொம்ப உதவியா இருக்கு, இல்ல மைண்ட் செட் எப்படி அதை ஆதிக்கம் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொன்ன மாதிரி growth மைண்ட் செட், ஆரோக்கியமான மனசு தான் உங்களோட பர்சனல் லைஃபும் சரி ப்ரொஃபஷனல் லைஃபும் சரி ரெண்டுமே ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, நல்லபடியா இருக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது, ஹெல்ப் பண்ணக்கூடியது எல்லாமே என்னது? உங்களோட growth மைண்ட் செட் சொல்லக்கூடிய ஆரோக்கியமான மனப்பான்மை. கரெக்டா? சோ இப்ப நீங்க இது ப்ரொஃபஷனல் லைஃப்ல எப்படி நீங்கள் பண்ண முடியும்னா, நமக்கு என்னங்க வேணும்? growth மைண்ட் செட் வேணும். நமக்கு நார்மலா ப்ரொஃபஷனல் லைஃப்ல நீங்க அச்சீவ் பண்ணணும், ஒரு பெட்டர் ஸ்பீக்கரா வரணும், ஒரு நல்ல ஜாப்ல பிளேஸ் ஆகணும், இல்லைன்னா ப்ரொமோஷன் வாங்கணும், ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்ல வேற என்ன வேணா இருக்கலாம். ஒருத்தருக்கும் மாறும்ல. அப்படி பண்ணணும். என்ன பண்ணும்? உங்களுக்கு முதல்ல கான்பிடன்ஸ் வேணும், அடாப்டபிலிட்டி ஸ்கில் வேணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மாறத்துக்கு ஈஸியா மைண்ட் செட் மாத்திக்கிறதுடைய அறிவு இருக்கணும். அதே மாதிரி வந்து என்ன இருக்கணும்னா உங்களுக்கு பொறுமை இருக்கணும். இன்னும் நிறைய நான் சொல்லிட்டேன், இப்போ பாசிட்டிவிட்டி இருக்கணும். இன்னும் நிறைய நம்ம சொல்லலாம். ஓகேவா? பிகாஸ் நம்மளுக்கு கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. நான் சொன்ன மாதிரி இது மாதிரி நிறைய இருக்கு. நான் முக்கியமான 4 மட்டும் சொன்னேன்.
ஓகேவா? இந்த 4 விஷயமும் நீங்க உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குங்க. நீங்க வந்து ஸ்டூடெண்டா இருக்கீங்க, ஒரு கெரியர் பில்ட் பண்ணணும், உங்களோட நல்ல எதிர்காலத்தை உருவாக்கணும்னு போராடிட்டே இருக்கீங்க, இல்லைன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த 4 குவாலிட்டிஸுமே உங்ககிட்ட இருக்கு. கான்ஃபிடன்ஸ், அடாப்டபிலிட்டி, பாசிட்டிவ் திங்கிங், வேற என்ன சொன்னேன்? இன்னும் யூ கேன் டேக் மோர். என்ன எடுத்துக்கணுமோ எடுத்துக்கலாம். ஓகே, சோ இப்போ இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. ஆனாலும் உங்களால அதை ஃபாலோ பண்ண முடியல. நான் கான்பிடன்ஸ் தாங்க, அதனால நான் வெளியே போகும்போது என்னால கான்பிடன்ஸா இருக்க முடியல. நான் கான்பிடன்ஸா பேசுவேங்க, என்னால வெளியே பேச முடியல. அது ரீசன் என்னன்னா, உங்க மைண்ட் செட் வந்து குறுகிய மனப்பான்மையா இருக்குங்க. சோ எப்பவுமே நீங்க இந்த விஷயத்தெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஆரோக்கியமான மனப்பான்மை கொண்டு வாங்க. ஆரோக்கியமான மனப்பான்மையா மாத்துட்டீங்கன்னா, அது கூட கனெக்ட்ல இருந்தீங்கன்னா, தனித்தனியா கான்பிடன்ஸ்க்கோ அடாப்டபிலிட்டிக்கோ தனித்தனியா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு க்ரோத் மைண்ட் செட் இருந்துச்சுன்னா, ஆரோக்கியமான மனப்பான்மை இருந்துச்சுன்னா, எல்லாமே உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கு. நீங்க எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஓகேவா? சோ எவ்வளவு இம்பார்ட்டன்ட் க்ரோத் மைண்ட் செட் அப்படிங்கறது முக்கியமா புரிஞ்சுக்கோங்க, ப்ரொஃபஷனலா சக்சஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட மேட்ச் ஆகும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த கொஸ்டினை கொஞ்சம் நான் சொல்றேன் இப்போ, இது உங்களால அக்செப்ட் பண்ண முடியுதான்னு யோசிங்க. உங்களோட க்ளோசஸ்டான பர்சன் இருக்காங்கல்ல, அது உங்களோட ஃப்ரெண்டா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களா இருக்கட்டும், ஹஸ்பண்டா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுங்க. ஏங்க கஷ்டத்தை கொடுக்கணும்? ஏன்னா அவங்க நல்லா தானே இருக்கணும். அவங்க நல்லா இருக்கணும் தான் நான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கேன், எல்லா கஷ்டமும் நான் தாங்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காம என்ன கஷ்டத்தை கொடுக்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஓகேவா? ஏன் கஷ்டத்தை கொடுக்க சொல்லியிருக்கேன்னா, நீங்க வேணா பாருங்களேன், உங்க வீட்டுல வந்து அண்ணன் தங்கச்சி இருக்கலாம், அக்கா தம்பி யார் வேணா இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிறந்தவங்க இல்ல யாராச்சும் ஒருத்தவங்க வந்து லைஃப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. 2வது பிறந்தவங்க 3வது பிறந்தவங்க அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க, கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. கரெக்டா? உங்களுக்கு என்ன ரீசன் தெரியுதா? என்ன ரீசன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பிறந்ததுனால இல்ல ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால லைஃப் வந்து உங்களுக்கு எல்லா பொறுப்பையும் உங்க தலையில போட்டதுனால, உங்க கையில கொடுத்ததுனால, எல்லா பொறுப்புங்கிற சொல்றதை விட எல்லா பெயினுமே உங்க லைஃப்ல உங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லா கஷ்டத்தையுமே நீங்க ஹோல்ட் பண்றதால உங்களால ஒரு இடத்துல பெருசா அச்சீவ் பண்ண முடியுது. சோ பெயின் இல்லாம எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. நீங்க வேணா பாசத்துல வந்து என்னோட தங்கச்சி, என்னோட தம்பி, என்னோட அண்ணன், அது மாதிரி யாருமே வந்து கஷ்டப்பட வேணாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நல்லதுதான். பட் அப்படி நீங்க பண்றதுனால என்ன தெரியுமா ஆகும்? உங்களோட நீங்க யாருக்கு அப்படி பாத்துக்கிறீங்களோ அவங்க வந்து நல்லா லைஃப்ல வந்து பெருசா அச்சீவ் பண்ண முடியாதுங்க. ஏன்னா பெயின் இஸ் அ கெயின். பெயின் இல்லாம வலி அனுபவிக்காம எதையுமே கத்துக்கவே முடியாது, எதையுமே சாதிக்க முடியாது. சோ வலிய கொடுங்க. வலி அவங்க கிட்ட ஆல்ரெடி இல்லைன்னா வலி அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு, அவங்களுக்கு தெரியலன்னா தெரியப்படுத்துங்க. சோ பி வல்னரபிள். கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டா இருங்க, கோவப்படுங்க, பட வேண்டிய நேரத்துல படணும். பட் கோவம் வந்து எப்படி இருக்கணும்னா, வெளியே பாக்குறவங்களுக்கு கோவமா இருக்கணும், உள்ள நீங்க ஜாலியா அமைதியா இருக்கு. ஓகேவா? சோ இது ரொம்ப யூஸ் ஆகும். யாரெல்லாம் அச்சீவ் பண்ணல அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களுக்கு கஷ்டம் என்ன அப்படின்னு காமிங்க. ஓகேவா? ஹெல்ப் பண்ணாதீங்க, கஷ்டம் என்னன்னு காமிங்க. எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்க முடியுமோ கொடுங்க. அவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க, எனக்கு புரியுது. பட் அவங்க வந்து கரெக்டான இடத்துல கஷ்டப்படலைங்க. கரெக்டான கஷ்டத்தை பட்டாங்கன்னா இப்படி இருக்க மாட்டாங்க. சோ கரெக்டான கஷ்டம் என்னன்னு காமிங்க. அவங்களை விட்டு போன்னு நான் சொல்லல, இருங்க, பேக் எண்டா இருங்க. முடியாத போது நீங்க ஹெல்ப் பண்ணலாம், முடியும் போதோ ஹெல்ப் பண்ணீங்கன்னா லைஃப் லாங் நீங்களே தான் ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கணும். அது வேண்டாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். எப்படி வந்து ஒரு விஷயத்த இல்ல ஒரு ஸ்கில்ல நான் லைஃப் லாங் லேர்ன் பண்ணிட்டே இருக்கிறது? லைஃப் லாங் ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிட்டே இருக்கிறது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்டான விஷயம். எனக்கு இப்படி நான் லேர்ன் பண்ணிட்டே இருக்கிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? எனக்கு வந்து தெரியும், என்னோட மைண்ட் செட்டை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், என்னோட லைஃபை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், என்னோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும். லைஃப் லாங் அதை நான் பண்ணிட்டே இருக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா அதை எப்படி நான் பண்றது அப்படின்னா, ஒரே ஒரு விஷயங்க. நான் இதை வந்து மேஜிக்கல் மந்திரான்னு சொல்லுவேன். மேஜிக்கல் மந்திரானா மாயாஜால மந்திரம்னு சொல்லுவேன். என்னன்னா கம்யூனிட்டிங்க. ஏதாச்சும் ஒரு கம்யூனிட்டியில போய் ஜாயின் பண்ணுங்க. அதை நீங்க ஆஃப்லைன்ல ஜாயின் பண்ணணும்னு இல்லை, நிறைய ஆன்லைன் கம்யூனிட்டிஸ் இருக்கு. ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா ஹெல்த் ரிலேட்டடா இருக்கிற கம்யூனிட்டியில போய் ஜாயின் பண்ணுங்க. நிறைய ஃப்ரீ ஆஃபர் பண்றாங்க, புரியுதுங்களா? நீங்க பெய்ட் கூட ஜாயின் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம் தான். சோ ஏதாச்சும் ஒரு கம்யூனிட்டியில முதல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னு முதல்ல என்கேஜ்டா இருங்க, இன்ட்ராக்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இது ரெண்டு பண்ணிட்டு 3வது இம்பார்ட்டண்டா என்ன பண்ணோம்னா டேக் ஆக்ஷன்.
செயல்படுத்துங்க. நம்ம என்ன பண்றோம்னா பார்த்துட்டே இருக்கோம், யார் என்ன இருக்காங்க, யார் எப்படி முன்னேறிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டே இருக்கோம். நம்ம எப்பங்க அடுத்தவங்க எப்பங்க நம்மள பாக்குறது? நம்ம இன்னொருத்தவங்களே பார்த்துட்டு இருந்தா அடுத்தவங்க நம்மள பாக்குறாங்களோ இல்லையோ, நம்ம நம்மள பாக்கணும்ல, கண்ணாடியில பார்க்கும்போது பெருமையா ஃபீல் பண்ணணும்ல. அதுக்கு என்ன பண்ணணும்? செயல்படுத்தணும் கத்துக்கினது. சோ முதல்ல கம்யூனிட்டில ஜாயின் பண்ணுங்க இப்பவே. செகண்ட் ஒன் வந்து எங்கேஜா இருங்க, கம்யூனிட்டில சொல்றத பண்ணுங்க, கொஞ்சம் பாசிட்டிவான ரியாக்ஷனா கொடுங்க. தேர்ட் ஒன் செயல்படுத்துங்க, என்னென்ன கத்துக்கிட்டீங்களோ செயல்படுத்துங்க. ஓகேவா? உங்களுக்கு தெரியும் ஐ எம் மகாலட்சுமி நந்தகுமார். நான் வந்து மைண்ட் செட் மென்டரிங் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து மைண்ட் செட் பத்தின என்ன ரிலேட்டட் டவுட்டா இருந்தாலும், உங்களுக்கு என்ன மைண்ட் செட் என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் அதை ரிசால்வ் பண்ணி உங்களோட ஆரோக்கியமான மனசை வந்து உருவாக்க முடியாது, உங்களோட ஆரோக்கியமான மனசை என்னன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க வச்சு அதை நல்லபடியா வளர்த்து உங்ககிட்டயே கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும்னா என்னோட கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே, ஃப்ரீ தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, you're taking some time. I hope you enjoy it. Fine. Next என்னன்னா, ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேரண்ட்ஸ்க்கு. என்னோட குழந்தைங்க வந்து என்ன விதமான எமோஷன்ஸ் இருக்காங்க, என்ன விதமான எமோஷன்ஸை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு நீங்க சின்ன வயசுலயே கண்டுபிடிக்கணும். அப்படின்னா 3 ஈஸியான ஸ்டெப்ஸுங்க. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுன்னா, உங்களோட எமோஷன்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க முதல்ல. ஏன்னா நம்மளுக்கு என்னன்னா, நம்ம கோவப்படுறோமா பயப்படுறோமா, நம்மளுக்கு என்ன விதமான மைண்ட் செட் இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. அதுக்குள்ள பசங்களை போய் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடு. நீ எதுக்குடா படிக்கவே மாட்டேங்கிற, நீ எதுக்குடி இப்படி இருக்க அப்படி இருக்கன்னு அவங்கள குறை சொல்லுவோமே தவிர நம்ம எப்படி இருக்கோம்னு யோசிக்கிற பழக்கமே இல்லைல்ல. நம்ம நிறைய வாட்டி இதை பத்தி பேசியிருப்போம். சோ முதல்ல வந்து உங்களோட எமோஷன்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறமா உங்களோட பசங்களோட எமோஷன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, இன்னிலிருந்து நெக்ஸ்ட் 1 வீக், ஓகேவா, நான் சின்ன பசங்களுக்கு பேசிக்கா சொல்லிட்டு இருக்கேன். அண்டர் 5 or 7, 5 வயசுல இருந்து 7 வயசுல வரைக்கும் இருக்கிற பசங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, சோ என்ன பண்ணீங்கன்னா, இன்னிலிருந்து 7 நாள் வர, நெக்ஸ்ட் 1 வீக் வர அவங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட பசங்க விளையாடுவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, இது எல்லாமே பண்ணுவாங்கல்ல, ரெகுலரா பண்ணுவாங்கல்ல. எப்படி பண்றாங்க, என்ன விதமான உணர்ச்சிகளை அதிகமா வெளிப்படுத்துறாங்கன்னு பாருங்க. கோவப்படுறாங்களா, பயப்படுறாங்களா, சிரிச்சுட்டே இருக்காங்களா, ஜாலியா இருக்காங்களா, துருத்துருன்னு இருக்காங்களா, டல்லுன்னு இருக்காங்களா அப்படின்னு ஜஸ்ட் பாருங்க, அப்சர்வ் பண்ணுங்க. எதுவும் ஆக்ஷனா பண்ண வேணாம். நெக்ஸ்ட் 1 வீக்குக்கு எது அவங்க அடிக்கடி பண்ணிட்டே இருக்காங்களோ அந்த எமோஷன்ஸ் தான் அவங்களை அதிகமா தாக்கிட்டு இருக்கு, அந்த எமோஷன்ஸ் தான் அவங்களை அதிகமா ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்குன்னு. ஓகேவா? தேர்ட் ஒன், லாஸ்ட் ஒன் அண்ட் இம்பார்ட்டன்ட். என்ன பண்றீங்கன்னா, உங்க பசங்க வந்து கூட பிறந்தவங்க இருக்கலாம், இல்ல தனியாவும் இருக்கலாம். அவங்க வந்து தனியா விளையாடும் போதும், அவங்களோட டாய்ஸோட, அவங்களோட பொம்மைங்களோடயோ இல்ல பசங்களோடயோ விளையாடும் போது நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை. தூரத்துல இருந்து பாருங்க என்ன அவங்க பண்றாங்க. விளையாடும் போது ஆக்டிவா விளையாடுறாங்களா, சோகமா விளையாடுறாங்களா, சிரிச்சுட்டே இருக்காங்களா, இல்ல பயப்படுறாங்களா, இல்ல ஒரு மாதிரி எப்படி எந்த மாதிரியான எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, என்ன மாதிரியான ரியாக்ஷனோட விளையாடுறாங்கன்னு பாருங்க. அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க. அவங்க அமைதியான பசங்களா இல்ல எப்படியான பசங்க உங்களால கெஸ் பண்ண முடியும். இந்த 3 விஷயத்த ரெகுலரா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க என்னன்னு, முதல்ல உங்களது கண்டுபிடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன ஸ்டெப் பண்றதுன்னு ஃபர்தரா யோசிக்கலாம். நம்ம என்ன பிரச்சனைன்னு நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம், அதுக்குள்ள வந்து சொல்யூஷன் தேடி ஓடும். தேவையில்லைங்க, கொஞ்சம் கொஞ்சமா போலாம். நம்மளோட பிரச்சனை என்னன்னா, ஸ்டார்ட் பண்ணா டைரக்டா 100th ஸ்டெப்ல போய் நிக்கணும்னு நினைக்கிறது, அதான் 100வது படியில போய் நிக்கணும்னு நினைக்கிறது. இல்லைன்னா ஸ்டார்டே பண்ணது இல்ல, அதுல பாதத்துல இருக்க வேண்டியது. சோ ஒரு ஸ்டெப்பா மெதுவா போலாம். லைஃப் பெருசு நம்ம நினைச்சோம்னா, இல்லைன்னா அது இன்னிலிருந்து இந்த சொடுக்கு போற டைம்ல முடிஞ்சு. சோ நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதுதான் நம்மளோட லைஃப். சோ இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்ல உங்களோட எமோஷன் என்னன்னு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறமா பசங்களது கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணணும்னு நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபைன், ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு அதிகமா சொல்லல. ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, அது ஒரு பெரிய வேலை இல்லைங்க. உங்க லைஃபை விட்டு தனியான ஒரு வேலையை பண்ண நான் சொல்லல. இது ரொம்ப சிம்பிளான விஷயம், நீங்க டெய்லி லைஃப்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிளா இருக்கும். லைஃப்ல வந்து நீங்க பண்ற பாதி வேலை, ஐ கேன் சே மோர் தென் 75 or 80% வேலைங்க எல்லாமே சிம்பிள் தாங்க. நீங்க தான் என்ன பண்றீங்க, எல்லாத்தையுமே காம்ப்ளெக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டமாக்கிட்டு பண்ணாம விட்டுடுறீங்க, இல்லைன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க எப்படி பண்றதுன்னு தெரியாம. இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஆனா நீங்க அதை ரெகுலரா பண்ணணும். தப்பா பண்றோம்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே கரெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கில் மட்டும் வளர்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபைன். இது வந்து எப்படின்னா, இது ஒரு காமெடியான கொஸ்டின். ஓகே, எப்படி இது இந்த கொஸ்டினோட நேம் அப்படின்னு நான் சொல்லுவேன்னா,
1 நிமிட செயல் விதி. ஓகேவா? இங்கிலீஷ்ல சொல்லணுமா? 1 minute ஆக்ஷன் ரூல்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் நீங்க பண்ணணும், ஒரு டாஸ்க் நீங்க பண்ணணும், உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான, ரொம்ப அர்ஜென்ட் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாஸ்க் இருக்கு. அது நீங்க பேரண்ட்ஸா இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், ஒர்க் பண்றவங்களா யார் வேணா இருக்கலாம். ஓகேவா? உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அதை நீங்க பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ஆனா அதை நீங்க பண்ணாம ரொம்ப நாளா அது காலதாமதம் பண்ணிட்டே இருக்கீங்க. அது 6 மாசமா இருக்கலாம், 1 வருஷமா இருக்கலாம், ஈவன் சிலருக்குலாம் 15 வருஷமா ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சு இன்னும் நம்ம பண்ணாம இருந்திருப்போம். கரெக்டா? பண்ணாம இருக்கும். சோ என்ன பண்றீங்கன்னா, இந்த செகண்ட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு பண்ணிட்டு வருவீங்களோ இல்லைன்னா முடிச்சுட்டு போவீங்களோ அது உங்களோட விஷ் தான். பட் என்ன பண்றீங்கன்னா, இம்மீடியட்டா எவ்வளவு ஃபாஸ்டா முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா ஒரே ஒரு நிமிஷம், எந்த ஒர்க் நீங்க ரொம்ப நாளா ஸ்டார்டே பண்ணல, ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க, ரொம்ப அர்ஜென்ட் நினைக்கிறீங்களோ, ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அதை பண்ண. அது நீங்க திங்க் பண்றதா இருக்கலாம், ஒரு செயல்படுத்துறதா இருக்கலாம், ஒரே ஒரு நிமிஷம் அதை பண்ணுங்க. ஒரு நிமிஷத்துக்கு மேல நீங்க பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ணாதீங்க. ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னில இருந்து நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு 7 டேஸ்க்கு ஒரு நிமிஷம் மட்டும் அதை பண்ணுங்க. ரெகுலரா பண்ணுங்க, டெய்லி பண்ணுங்க. ஏன் நான் இதை பண்ண சொல்றேன்னா, எந்த ஒரு விஷயம் ரொம்ப நாளா நீங்க தாமதப்படுத்துனீங்களோ அது எந்த ஸ்டேட்ல இருந்திருக்கும், என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்திருக்கும்? ஸ்டார்ட் பண்ணாதது இருந்திருக்குமா? இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் நீங்க ஒரு விஷயத்தை ஆல்ரெடி செயல்படுத்திட்டு இருக்கீங்கன்னு ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கும், தெரியுதா? சோ மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஓகே, இந்த வேலையை நீங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ரெகுலரா உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்த வேண்டிய கடமை மைண்டுக்கு போயிடும். சோ அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். அதுக்காக தான் சொல்றேன், ஒரே ஒரு நிமிஷம் தான். ஒரு நிமிஷம் மேல, 60 செகண்ட்ஸ் மேல, 60 நொடி மேல கண்டிப்பா அந்த விஷயத்த நீங்க பண்ணக்கூடாது, இம்பார்ட்டன்டா இருந்தாலும். எது நீங்க ரொம்ப நாளா பண்ணாம வச்சுட்டு இருந்தீங்களோ அந்த விஷயத்த நான் சொல்றேன், ஃபாலோ பண்ணுங்க. எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் உங்க லைஃப்ல தெரியுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, சிம்பிள். நெக்ஸ்ட் கூட இது சம்பந்தப்பட்டதுதான், பட் அது ஆப்போசிட்டா என்னதுன்னா, 5 நிமிட தாமத விதி ஆர் 5 நிமிட தாமத விலை. ஒரு விஷயத்த 5 மினிட்ஸ் அப்புறமா பண்றேன் அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க விடுறீங்கல்ல, அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ரெகுலரா நீங்க பண்ணிட்டு இருக்கிறது தான் அது. ஈவன் தோ மேபி இந்த வீடியோஸ் கிட்ட அந்த மாதிரி பார்க்க வந்திருக்கலாம். என்னன்னா, நீங்க ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டே இருக்கீங்க, நடுவில் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, டைவர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவை, ஒரே வேலை ரொம்ப நேரமா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நார்மலா 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கலாம்னு எடுப்பீங்க. ஓகேவா? சிலர் 10 மினிட்ஸ் கூட எடுப்பீங்க, அது உங்களோட விஷயம். பட் பேசிக்கா 5 மினிட்ஸ் எடுப்பீங்க. என்ன பண்ணுவீங்க? டைம் நோட் பண்ணுவீங்க, என்ன டைம் வரைக்கும் நான் மொபைல் பார்க்கணும், என்ன டைம் வரைக்கும் சோசியல் மீடியா யூஸ் பண்ணணும், இல்ல அடுத்தவங்க கிட்ட பேசணும், எல்லாமே நான் ஞாபகம் வச்சுப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணுவீங்க 5 நிமிஷத்தை. 5 நிமிஷத்துல முடிச்சுட்டாங்க, வேலைக்கு போவீங்க. மனசாட்சி தொட்டு பதில் சொல்லுங்க. இல்ல, 5 மினிட்ஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆனா 1 ஹவரோ இல்ல 5 மணி நேரமோ இல்ல 10 மணி நேரமோ உங்களோட தாமதப்படுத்துற ஸ்கில்ல பொறுத்து அது மாறும். எத்தனை மணி நேரம் நீங்க அந்த இடத்துல இருந்திருக்கீங்க சொல்ல முடியாது, அது எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் டைம்ல மாறும். சோ 5 நிமிஷம் கழிச்சு ஒரு விஷயத்த பண்ற அப்படின்னு விடாதீங்க. அப்படி விடணும், எனக்கு பிரேக் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2 சிம்பிளான விஷயம் இருக்கு. 5 நிமிஷம் மட்டும் ஒரு விஷயத்த நான் மாத்தி பண்ணணும், பேசிக்கா நான் டைம் பாஸ் பண்ணணும், என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பாருங்க, நல்லதுதான் ரொம்ப. 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ, பட் நான் 5 மினிட்ஸ் நேம் வச்சிருக்கேன், நீங்க அது 10 மினிட்ஸா கூட எடுத்துக்கோங்க. 1 ஹவர் 10 ஹவரா எடுத்துக்காதீங்க, அதை பார்த்துக்கோங்க. என்ன பண்ணணும்னா 2 விஷயம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல எமர்ஜென்சி iOSன்னு இருக்கும், SOS சம்திங். உங்களுக்கு எப்படி ஆப் லாக் பண்ணணும்னு தெரியும், இல்லைன்னா ரொம்ப ஈஸியா கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. எந்த ஆப் யூஸ் பண்றதா இருந்தாலும் அதோட ஆப்போட டியூரேஷன் நீங்க ஃபிட் பண்ணலாம். இந்த டியூரேஷன் வரைக்கும் அந்த ஆப் அன்லாக் ஆகிருக்கும், அதுக்கப்புறமா அது லாக் ஆயிடும், டிசேபிள் ஆயிடும். ஓகேவா? அதை முதல்ல செட் பண்ணுங்க. 5 மினிட்ஸ்னா 5 மினிட்ஸ்க்கு செட் பண்ணுங்க, இல்ல 10 மினிட்ஸ்க்கு செட் பண்ணுங்க. செட் பண்ணிட்டு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா உங்க மைண்ட் வேணான்னு சொல்லுதோ இல்லையோ உங்க மொபைல் ஆஃப் ஆயிடும். ஓகேவா? அதுக்கப்புறமா அதை நீங்க மறுபடியும் அன்லாக் பண்ணிட்டு பண்ணணுமா பண்ணக்கூடாதா, மறுபடியும் பார்க்கணுமா பார்க்கக்கூடாதுங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கணும் உங்க லைஃப்ல. உங்க லைஃப் உங்க கண்ட்ரோல்லே இல்லைன்னா உங்க சுத்தி இருக்கிற விஷயத்தையுமே உங்களை கண்ட்ரோல்ல இல்லாத இருக்கிற விஷயத்த எதுவுமே பண்ண முடியாதுங்க. என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, என்னோட சிச்சுவேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு சொன்னீங்கன்னா உங்க லைஃப்ல கண்ட்ரோல் பண்ண உங்களுக்கு தெரியும். பேசிக்கா உங்க லைஃப் உங்க கண்ட்ரோல்ல இல்லைன்னு. லைஃபை கண்ட்ரோல் பண்ணணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த முதல்ல கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோங்க. ஓகேவா? சோ அது லாக் ஆன உடனே கிளம்பி வேற வேலை இருந்தா போய் பாருங்க. சிம்பிள். செகண்ட் ஒன், சப்போஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபாலோ பண்ணதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் அன்லாக் பண்ணிட்டு போயிட்டு மறுபடியும் அதே தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்க கூட இருப்பாங்கல்ல, உங்களோட ஃப்ரெண்ட்ஸா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட உங்க மொபைல் கொடுத்துட்டு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லுங்க. அந்த பாஸ்வேர்ட் உங்களுக்கு தெரியக்கூடாது. ஓகேவா?
5 மினிட்ஸ்க்கு அப்புறமா உங்க போன் லாக் ஆயிடணும். லாக் ஆன பிறகு உங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரியாது. இப்ப திருப்பி பாஸ்வேர்ட் சொல்லு அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு வந்து தயங்குவீங்க. ஏன்னா நீங்க தானே லாக் பண்ண சொன்னீங்க. திருப்பி கேட்டீங்கன்னா அவங்க திட்டுவாங்கல்ல, அந்த தயக்கத்தால உங்க வேலைக்கு போகலாம். மேபி சிலர் அது கூட தயக்கம் இல்லாம கேட்பீங்க. அது நீங்க தான் என்ன பண்ணணும்னு பாத்துக்கணும். ஓகேவா? எந்த விஷயத்துல உங்களோட ஆக்சுவல் பொட்டென்சியல், உங்களோட சக்தி வந்து வெளிப்படுத்தணும்னு பாருங்க. படுத்துறது இல்லையா, தாமதப்படுத்துறது இல்லையா, இல்ல எதுலன்னு பாருங்க. நல்ல விஷயத்துல மட்டும் உங்களோட சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்களோட லைஃபோட ஆக்சுவல் பவர்ங்கிறது வேற லெவல்ல. ஓகேவா? ஓகே, 9th கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஃபைன். லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, இதை பத்தி தான் நான் ஆக்சுவலி இன்னைக்கு ஃபுல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கேன். என்னன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்த செயல்படுத்தி இருக்கோமா இல்லையா, பண்றோமா இல்லையா, ஆக்ஷன் டேக்கர்ஸா நம்மலாம், ஒரு விஷயத்த செயல்படுத்துறவங்கள நம்மலாம் அப்படின்னு கேட்டா நீங்க தான் உங்ககிட்ட கேட்டுக்கணும். ஆக்சுவலி ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஒருத்தங்க பேசுறாங்க, இல்ல ஒரு புக்கை படிக்கிறீங்க, இல்ல ஒரு விஷயத்த கேக்குறீங்க, ஒருத்தங்க சொல்றாங்க, இல்ல டீச் பண்றாங்க, கைட் பண்ணாங்க, எந்த விதத்துல வேணா இருக்கட்டும், ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேவா? செகண்ட் வந்து அந்த விஷயத்த நீங்க உணர்ந்துட்டீங்க, ரியலைஸ் பண்ணிட்டீங்க. மூணாவது ஒரு விஷயம் இருக்கு. நீங்க உங்க லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னா ரியலைஸ் பண்ண டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ஆனா அது எப்படி பண்ண முடியும்னா ஆக்ஷன் பண்ணணுங்க. என்ன ஆக்ஷன் பண்ணணும்? செயல்படுத்தணும். மூணாவது என்ன இருக்கு? செயல்படுத்தணும். ஒரு சின்ன விஷயம், இன்னைக்கு நீங்க 10 கொஸ்டின் பாத்தீங்களா, 10 கொஸ்டின் படிச்சீங்க, இல்ல 10 கொஸ்டின் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த 10 கொஸ்டினுமே இன்னைக்கே அப்ளை பண்ணோம்னா அது முடியாது. ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் எடுத்துக்கோங்க. எது இப்போ இந்த டைம்ல, இந்த மினிட்ல, இந்த சிச்சுவேஷன்ல எந்த கொஸ்டின் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த கொஸ்டினை எடுத்துக்கோங்க. அந்த கொஸ்டினுக்கு செயல்படுத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. செயல்படுத்துறதுதான் உயிர் கொடுக்கறதுன்னு அர்த்தம். உயிர் இல்லாம என்னங்க பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாதுல்ல. உடம்பு மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? சோ உயிர், ஒரு விஷயத்துக்கு நீங்க உயிர் கொடுக்கணும், உங்களோட வேலைக்கு, உங்களோட டாஸ்க்கு நீங்க உயிர் கொடுக்கணும்னா செயல்படுத்துங்க. செயல்படுத்தாம எதுவுமே பண்ண முடியாது. சோ செயல்படுத்துறவங்களா இருங்க. இல்லைன்னா நீங்க என்ன படிச்சிருந்தாலும், என்ன கத்துட்டே இருந்தாலும் எந்த யூஸ்மே இல்லைங்க. செயல்படுத்துங்க. படிக்கிறது எல்லாத்தையுமே செயல்படுத்துங்க. படிக்கிறது இருக்கலாம், கத்துக்கிறது இருக்கலாம். செயல்படுத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. லைஃப் அப்பதான் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? கேட்கறதுனால மட்டும் சேஞ்ச் ஆகாது. ட்ரை பண்ணுங்க. ஏதாச்சும்னா என்ன பிங்க் பண்ணுங்க. என்னோட கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணலாம். நீங்க என்ன இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் அதர் சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணலாம். பிங்க் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்போர்ட் வேணும்னா கேட்கலன்னா கிடைக்காது, கேட்டா மட்டும்தான் கிடைக்கும். ஓகேவா? பத்திரமா இருங்க. பார்க்கலாம்.